உன் வாழ்க்கையிலும் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி நீ இருக்கலாம். போதும், நீ எல்லாத்திலுமே தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, நான் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் தோல்வி என்று சொல்லி நீ காணப்படும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், இனிதான் உனக்கு ஆரம்பம். தோல்வி இல்லை, வெற்றி ஆரம்பம். எல்லாம் முடிஞ்சதுதான், உன் தோல்வியான வாழ்க்கை நீ முடிஞ்சது, இனி வெற்றியின் வாழ்க்கை. நீ அவர் சந்நிதியில வந்து, ஆண்டவரே என்னால முடியல, நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வி மட்டும்தான் அடைகிறேன், என்னால வெற்றி பெற முடியல இயேசுவே, எனக்கு உதவி செய்ய, என் வாழ்க்கை தோல்வி ஆயிடுச்சு, இனி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல அப்படின்னு ஆண்டவர் சந்நிதியில நீ முழங்கால் படியிடு. அல்லது நான் எடுக்கிற எல்லாத்திலும் பொய்யான பேர் தான் வைக்கிறாங்களே, நீ எனக்கு உதவி செய்ய என்று ஆண்டவர் சந்நிதியில வாவே, உனக்கு வெற்றியை தேவன் கட்டளையிடுவார். உனக்கு முடிந்த வாழ்க்கையை அவர் துவங்கி வைப்பார். இன்னும் நீ போகக்கூடிய தூரம் அதிகம் என்று சொல்லி உன்னை தேற்றுவார். நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். பயப்படும் போது நான் பயப்படாத, நான் இருக்கிறேன், உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். எப்பொழுது என்றால், என்னால முடியல என்று அவர் சந்நிதியில நீ செல்லும் பொழுது. நான் அப்படிதான் சென்றேன், என் வாழ்க்கையை குறித்து தான் நான் போதிப்பேன் ஜனங்களுக்கு, நான் அப்படிதான் சென்றேன். அப்படி சொல்லும் பொழுதுதான் எனக்கு அடுத்த வெற்றியின் பாதையை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் சந்நிதிக்கு வா, மற்ற மனிதர்களை தேடி போ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுன்னு உன் லைஃபை அழிச்சிடலாம் நினைச்சு போகாத. வாழ்க்கையே போச்சேன்னு லைஃபை அழிச்சிடணும் போகக்கூடாது. உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர், எங்கெல்லாம் நீ தோற்று போனாயோ அங்கெல்லாம் உயர்த்தக்கூடியவர் அவர் சந்நிதிக்கு போ. அவர் உன் வாழ்க்கையை சிறக்கும்படி செய்வார்.